வணக்கம் நண்பர்களே. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரசியல் கட்சி தொடங்குவதாக இருந்த ரஜினிகாந்த் கடைசி நேரத்தில் பின்வாங்கிவிட்டார். இதன் காரணமாக கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரானார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அரசியலுக்கு வருவதாக இருந்த ரஜினியை திமுக மிரட்டியதாக ஒரு செய்தி வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தினார் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா. இந்த விவகாரம் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து பாஜக மற்றும் திமுகவினர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். குறிப்பாக பாஜகவினர் ரஜினியை யாரும் மிரட்ட முடியாது, அவரை திமுக மிரட்டியதாக பொய் தகவலை வெளியிட்ட ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். இந்த நிலையில் ரஜினிகாந்தை தொடர்பு கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக வெற்றி கழகத்துக்கு எச்சரிக்கை செய்தி வெளியிட வேண்டும் என்று சொன்னதை அடுத்து காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார் ரஜினிகாந்த். இப்படி ரஜினிகாந்த் விஜய் கட்சிக்கு எதிராக தனது ரியாக்ஷனை வெளிப்படுத்தியதை அடுத்து நேற்று ரஜினியை திமுக மிரட்டியதாக தான் சொன்ன கருத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் ஆதவ் அர்ஜுனா. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தற்போது திமுக பாஜக என்ற இரண்டு கட்சிகளுமே இந்த தேர்தலில் தங்களுக்கு சாதகமாக வாய்ஸ் கொடுக்க வேண்டும் என்று ரஜினிக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக திமுகவை எப்படியாவது இந்த தேர்தலில் வீழ்த்தியாக வேண்டும் என்று தீவிரம் காட்டி வரும் மத்திய அமைச்சர் அமித்ஷா ரஜினிக்கு கால் பண்ணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளாராம். அடுத்தபடியாக பிரதமர் மோடியும் ரஜினியை தொடர்பு கொண்டு இதுகுறித்து பேச இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஆனால் இப்படி பாஜகவினரிடம் ரஜினியை தொடர்பு கொண்டு வருவதை அறிந்து திமுக சார்பில் உதயநிதியும் அவரை தொடர்பு கொண்டு தங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குமாறு கோரிக்கை வைத்து வருகிறாராம். இதன் காரணமாக இதுவரை அரசியலுக்கு சம்பந்தமில்லாமல் விலகியிருந்த ரஜினிகாந்த் ஆதவ் அர்ஜுனா ஏற்படுத்திவிட்ட இந்த சர்ச்சை காரணமாக தற்போது பாஜக திமுக என்ற இரண்டு கட்சிகளிடமும் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார். இரண்டு பேரில் யார் ஒருவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலும் ஒருவர் கோபித்துக் கொள்வார்கள் என்பதனால் அரசியலை விட்டு விலகியிருந்த என்னை தேவையில்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினர் தேரை தெருவில் இழுத்துவிட்ட கதையா, என்னை வம்பில் இழுத்து விட்டார்களே என்று ரஜினிகாந்த் புலம்பிக் கொண்டு வருவதாக போயஸ் கார்டன் வட்டாரங்களில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. நண்பர்களே, ரஜினிகாந்திடம் தங்களுக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுக்குமாறு பாஜக திமுக என்ற இரண்டு கட்சிகளுமே நெருக்கடி கொடுத்து வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.